ரொம்ப வருஷம் கழிச்சு நான் மிகச்சிறந்த ஒரு ஃபீமேல் லீட் ரைட்டிங்க நான் இன்னைக்கு ஒரு படத்துல பார்த்தேன். வேற லெவல் ஒரு படம். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துருங்க. Netflixல அவைலபிளா இருக்கு. 100 டேஸ் 100 எமோஷனல் மூவி சேலஞ்சுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, என்ன மூவின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல கெஸ் பண்ணுங்க. தியேட்டர்ல மதுரையில எனக்கு ரிலீஸ் ஆகலங்க. எனக்கு தெரியலங்க. இந்த மூவி சென்னையில ரிலீஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா இது ஒரு தெலுங்கு மூவி. ஏன்டா இதனா தியேட்டர்ல மிஸ் பண்ண வச்சீங்க? ஏன்டா ரிலீஸ் பண்ண மாட்றீங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. டயலாக்ஸ் முக்கியமா அந்த டயலாக்ஸ்ங்க. எப்பா! ஒவ்வொரு டயலாக்கும் ஒரு மூவில 1 டயலாக் 2 டயலாக் நல்லா இருக்கலாம். ஏன் ஒரு 10 டயலாக் கூட நல்லா இருக்கலாம். மூவில இருக்க எல்லா டயலாக் எப்புட்றா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு இந்த மூவி பார்த்து முடிச்சோனே. தாஜ்மஹால வச்சு ஒரு டயலாக் வரும். அதாகட்டும். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லிட்டே போலாம். மென்ன வச்சு ஏகப்பட்ட டயலாக் வரும். அண்ட் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ வச்சு ஒரு டயலாக் வரும். அது அந்த பொண்ணு பேசியிருப்பா. மகாபாரதத்த வச்சு ஒரு டயலாக் வரும். சில இடத்துல சினிமேட்டிக்கா கிளீஷேவா இருந்தாலும் ஓவராலா பார்க்கிறப்ப சினிமா இஸ் நாட் அபௌட் லாஜிக் இட்ஸ் அ மேஜிக்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது இந்த படத்துல அவ்ளோ அழகா வெளிப்பட்டிருக்கும். பார்க்கிறப்ப அழுகை வந்துச்சு. ஏன்னா, மென்னோட ரைட்டிங்கும் அதுல அவ்ளோ அழகா இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பா மென்னுக்கு பிடிக்கும். வுமனுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். நீங்க புக் படிக்கிறவங்களா இருந்தா, உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். நீங்க ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் அ போயம்ன்னு சொல்லலாம். "சம்ஒன்ஸ் ட்ராஷ் இஸ் சம்ஒன்ஸ் ட்ரெஷர்" அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த மூவின்னு சொல்லலாம். சரியான ஒரு லவ் ஸ்டோரிங்க. என்ன மூவின்னு சொல்ல மறந்துட்டேன்ல? 8 வசந்தாlu. நான் தெலுங்குல தான் பார்த்தேன். தமிழ்ல வேணா செக் பண்ணி பாருங்க. தெலுங்குல ஒவ்வொரு டயலாக்கும் அவ்ளோ அழகா இருக்குங்க. எனக்கு தெலுங்கு அவ்வளோலாம் தெரியாது. பட் ஸ்டில் அந்த பொண்ணு பேச, பேச, பேச அந்த டயலாக் நம்மளுக்கு வந்து எமோஷனலா ஃபீல் ஆகுது. அந்த லாங்குவேஜே தெரியாட்டியும் அந்த எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சு அழுக வைக்கிற விதம் இருக்குல்ல, அத இந்த மூவி ரொம்ப அழகா செஞ்சிருக்கு. ஒவ்வொரு டயலாக்கும் ஆணி அடிச்ச மாரி இறங்குது. கடைசி கிளைமாக்ஸ்ல அந்த படத்தோட லீட் ரோல் பண்ண மென் வந்து ஒரு விஷயம் பேசுவான். அது கண்டிப்பா நெறைய பேர் ஹார்ட் பிரேக் ஆகி உட்கார்ந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஹீலிங்கா அந்த டயலாக் அமையும்னு சொல்லலாம். தெலுங்கு சினிமானாலே ஆக்ஷனு, மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மூவி பார்க்குறப்ப அது செருப்புல அடிச்ச மாரி தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா, அவ்ளோ அழகான லவ் ஸ்டோரி, அவ்ளோ அழகான ரைட்டிங். இதுக்கு முன்னாடி கோட் படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நானே புரொடியூசர் அது இதுன்னு சொல்லிட்டு நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். இன்னும் அவங்கலாம் வளரலடா, அவ்வளோலாம் ரைட் பண்ண மாட்டாங்கடா. தமிழு அண்ட் மலையாள அளவுக்கு நாங்க இல்லன்னு நெனச்சேன். பட் இந்த மூவி அத அப்படியே கம்ப்ளீட்டா மாத்துச்சு. அவங்களும் ஈக்குவலா கம்பீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரைட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண வச்சுச்சு. வாட் அ மூவி! லவ்வா கேரியரான்னு வர்றப்ப நெறைய மென் வந்து கேரியர சூஸ் பண்ணிட்டு லவ்வ விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா சில மென் வந்து கேரியர்ல குரோ ஆகி அந்த லவ்வ அடைவாங்க. இதான் இந்த படத்தோட பிளாட்டே. போய் செக் பண்ணி பாருங்க.